Hello everyone. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அட்வான்ஸ்டு ஆட்டோமேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் தான். வாட் இஸ் ஆட்டோமேஷன்? ஆட்டோமேஷன் மீன்ஸ் மிஷின்ஸ், கம்ப்யூட்டர், சென்சார்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸை ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறது தான். நார்மலி ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ண ஹியூமன் கண்டினியூஸ்லி கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணும்போது சிஸ்டமே ப்ராசஸ் அண்ட் மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். ஆட்டோமேஷனோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னா லெஸ் ஹியூமன் இன்டர்வென்ஷன், ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன் அண்டு பெட்டர் அக்யூரசி. ஒய் ஆட்டோமேஷன் நீடட்? ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணால் ப்ரொடக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியும் பிகாஸ் மேனுவல் ஒர்க் அண்டு எரர் ரெடியூஸ் ஆகும், ஹியூமன் எரர் மினிமைஸ் ஆகும் அண்டு ஒர்க் பிளேஸ் சேஃப்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும், மேனுஃபேக்சரிங் டைம் ரெடியூஸ் ஆகி கம்பெனி மோர் ப்ராடக்ட்ஸை ஃபாஸ்டராக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பிஎல்சி அண்டு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல். பிஎல்சி ஒரு ஆட்டோமேட்டட் மிஷினோட பிரெயின்னு சொல்லலாம். மிஷினில் இருக்கிற சென்சார்ஸ் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷனை பிஎல்சிக்கு சென்ட் பண்ணும். பிஎல்சி ரிசீவ்டு இன்ஃபர்மேஷனை ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ஆன் ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணுறதுக்கப்புறம் பிஎல்சி மோட்டர்ஸ், வால்வ்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸுக்கு கமெண்ட் சென்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், கன்வேயரில் ஒரு ப்ராடக்ட் சென்சார் டிடெக்ட் பண்ணிச்சுன்னா சென்சார் சிக்னல் பிஎல்சிக்கு போகும். பிஎல்சி அந்த ப்ராசஸ் பண்ணி கன்வேயர் மோட்டருக்கு ஸ்டார்ட் பண்ண கமெண்ட் கொடுக்கும். ஈஸியாக சொல்லணும்னா சென்சார் ஒரு கண் மாதிரியும், பிஎல்சி பிரெயின் மாதிரியும், ஆக்சுவேட்டர் ஒரு கை மாதிரியும் செயல்படும். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் ஆர் ப்ரோக்ராமபிள் மெஷின்ஸ். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் ரிப்பிட்டேட்டிவ் அண்டு ப்ரிசைஸ் டாஸ்க்கை கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் வெஹிக்கிள் பாடி வெல்டிங் அண்டு பெயிண்டிங்க்கு ரோபோட் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ் பண்ணுவாங்க. ரோபோட்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் வெல்டிங், பெயிண்டிங், அசம்பிளி, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அண்டு பேக்கேஜிங். மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னா ரோபோட் சேம் டாஸ்க்கை ஹை அக்யூரசியோட ரிப்பீட்டடாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிஎன்சி ஆட்டோமேஷன். சிஎன்சி மிஷினில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி மிஷினிங் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், டேனிங், மில்லிங் அண்டு ட்ரில்லிங் ஆப்ரேஷனை சிஎன்சி மிஷின் வெரி ஹை அக்யூரசியோட பெர்ஃபார்ம் பண்ணும். ஆட்டோமொபைல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்க காம்ப்ளெக்ஸான காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண சிஎன்சி மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மேனுவல் மிஷினிங் கம்பேர் பண்ணும்போது சிஎன்சி மிஷின் ஹியூமன் இன்டர்வென்ஷனை ரெடியூஸ் பண்ணும் அண்டு மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வெரி சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிக்குள்ளே ரா மெட்டீரியல்ஸ், காம்பனன்ட்ஸ் அண்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்டை ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் ஹேண்ட்லிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இதை மேனுவலாக ஒர்க்கர்ஸ் கேரி பண்ணுறதை விட ஆட்டோமேஷன்ஸ் யூஸ் பண்ணால் ஃபாஸ்டர் அண்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த சிஸ்டமில் கன்வேயர்ஸ், ஏஜிவி, ஏஎம்ஆர் போல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏஜிவி மீன்ஸ் ஆட்டோமேட்டட் கைடட் வெஹிக்கிள் அண்ட் ஏஎம்ஆர் மீன்ஸ் autonomous mobile robots. Next, IoT and smart manufacturing. Industrial IoTல machines and sensors network மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. திஸ் சென்சார் கண்டினியூஸ்லி டேட்டா கலெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், டெம்பரேச்சர், வைப்ரேஷன், மிஷின் ஸ்பீடு அண்ட் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி மாதிரி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணும். இந்த டேட்டா ரியல் டைமில் அவைலபிளாக ஆகும். இன்ஜினியர்ஸ் இந்த டேட்டா யூஸ் பண்ணி மிஷின் பர்ஃபார்மன்ஸு மானிட்டர் பண்ணலாம் அண்டு ப்ராப்ளம்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட், ஏஐ அண்டு டிஜிட்டல் ட்வின். ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ மேனுஃபேக்சரிங் டேட்டாவை அனலைஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் அண்டு ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்ஜினியர்ஸ் பெட்டர் டிசிஷன் எடுக்க ஏஐ சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் ட்வின். டிஜிட்டல் ட்வின்னா ரியல் மிஷின் ஆர் ப்ரொடக்ஷன் சிஸ்டமோட விர்ச்சுவல் மாடல். சிம்பிளா சொன்னா ஆக்சுவல் மிஷின் ஃபேக்டரியில இருக்கும் அதே மிஷினோட விர்ச்சுவல் வெர்ஷன் கம்ப்யூட்டர்ல கிரியேட் பண்ணுவாங்க. இன்ஜினியர்ஸ் ஆக்சுவல் மிஷின்ல சேஞ்சஸ் பண்ண முன்னாடி விர்ச்சுவல் மாடல்ல டெஸ்ட் பண்ணலாம். டிஜிட்டல் ட்வின் ஹெல்ப் டு சிமுலேட் அண்ட் ஆப்டிமைஸ் ப்ரொடக்ஷன் வித் லெஸ் ரிஸ்க். நெக்ஸ்ட், மிஷின் விஷன் சிஸ்டம். மிஷின் விஷன்ல கேமராஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ப்ராடக்ட்டை ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ப்ராடக்ட்ல ஸ்கிராட்ச் இருக்கா, டைமென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, காம்பனன்ட் மிஸ்ஸிங்காக இருக்கா அப்படின்னு கேமரா டிடெக்ட் பண்ணும். இது ப்ராடக்டோட ஷேப்பையும் டிடெக்ட் பண்ணும். மேனுவல் இன்ஸ்பெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது
மிஷின் விஷன் ஃபாஸ்டர் அண்ட் கன்சிஸ்டன்ஸ் இந்த இன்ஸ்பெக்ஷனை ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். மிஷின்ஸ் ஃபெயில் ஆன அப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக மிஷின்ஸ் கண்டிஷனை கண்டினியூஸ்லி மானிட்டர் பண்ணி ஃபெயிலியர் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறது ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். சென்சார் யூஸ் பண்ணி மிஷினோட வைப்ரேஷன், டெம்பரேச்சர் மாதிரி பேராமீட்டர்ஸை மானிட்டர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், மிஷின் வைப்ரேஷன் அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆனால் ஒரு காம்பனண்ட் சூனா ஃபெயில் ஆகலான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸு வந்து ரெடியூஸ் த அன்எக்ஸ்பெக்டட் பிரேக் டவுன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த மிஷின்ஸ் அவைலபிலிட்டி. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணால் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும், ப்ரொடக்ஷன் டைம் அண்ட் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி வந்து ஆல்சோ இம்ப்ரூவ் ஆகும். டெக்னாலஜிஸ் லைக் பிஎல்சி, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ், சிஎன்சி ஆட்டோமேட்டட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ஐஓடி, ஏஐ, டிஜிட்டல் ட்வின்ஸ், மிஷின் விஷன் அண்ட் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸாக வந்து ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் எஃபிஷியண்டாக இண்டஸ்ட்ரீஸை மேக் பண்ணுது. ஃபியூச்சரில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் மோர் கனெக்டட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக ஆகும். தேங்க்யூ.